இப்பொழுது நம்முடைய மறுபடியும் பேர் வந்தது. வெல்கம் பேக் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கு நாம் செய்ய போவது பிசிபெலே பாத் என்கிற ரெசிபி. இதற்கு தேவையான பொருட்கள்: பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, துதி. இதை மிக்ஸ் செய்து சாம்பாரில் போட்டு கொதிக்க விட வேண்டும். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன், சட்டு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் பஸ். தனியா பொடி 2 ஸ்பூன், உப்பு, கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்ட வேண்டும் சாம்பாரில். 1.5 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயம். 1/2 மணி நேரம் கொதிக்க விட வேண்டும். சாம்பார் நல்லா கொதித்த பிறகு பருப்பு போட்டு கெட்டியாக ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டும். 2 கரண்டி எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டு தாளித்து கொட்டி சாம்பாரில் விடவும். முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை போடவும். நம்முடைய பிசிபெலே பாத் ரெடியாகிவிட்டது. சூப்பர் ரெசிபி. இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.